ఆమెని బైబిల్ లేకుండా ఎందుకు చెప్పుకోను ముసల్దానా అన్న. அவர்களை வேதாகம் இல்லாமல் ஏன் சபைக்கு வந்தாய் என்று கேட்டேன். తెచ్చానండి, கொண்டு வந்தேன் ஐயா. మా కులస్తులకు భయపడి బైబిల్ ఇక్కడ పెట్టుకున్నానండి. எங்கள் ஜாதி ஆட்களுக்கு பயந்து பைபிளை உள்ளே முந்தானைக்குள்ளே வைத்திருக்கிறேன். చిన్న బైబిల్, சின்ன பைபிள். నీకు 80 సంవత్సరాలు వచ్చింది, உனக்கு 80 வயசு ஆகிறது. అరడుగు కూని ఉంది నీకు, அரை உயரம் உனக்கு 6 అంగుళం கூனி కూని இருக்கிறது. 6 అంగుళம் உனக்கு கூனி இருக்கிறது. இப்போ நாளைக்கோ సాగ పోற నేరం. ఇప్పుడు రేపో చచ్చిపోతున్నా. அவங்க சொந்தக்காரங்களுக்கு பயந்துட்டு பைபிள் ஒளிச்சு வச்சு கொடுத்துக்கு வந்துட்டாங்க. వారి సొంత వారికి భయపడి బైబిల్ను దాక్కుకొని వచ్చి ఉన్నారు. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமானால் எப்படி பெறுவாங்க? దేవుని యొక్క సన్నిధి ఆశీర్వాదములు పొందవలనంటే ఏ విధముగా పొందాలి? அந்த கூனி மேல அந்த கூனில எவ்வளவு சத்தம், எவ்வளவு குத்தி ஜெபம் பண்ணாலும் அந்த கூனி சரி வர மாட்டாంది. ఆ గూని పైన ఎంతగా గుద్ది ప్రార్థించినా గూని పైకి లేదు. ఎందుకు? துணிகரம், ஒரு சாகசம் இல்லாம, సాహసం లేకుండా, తెగించకుండా கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. பைபிள் கையிலே கொண்டு நடக்கவும் முடியாது. ప్రభువు నామాన్ని మహిమపరచక బైబిల్ని చేత పట్టలేనంత ఒక భయము. நீங்களா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி வந்து